Hello and vanakkam everyone. இன்னைக்கு ஒரு delicious sweet recipe தான் பார்க்க போறோம். மைசூர் பாக். இந்த ரெசிபி வந்து நான் past 8 years-ஆ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மெத்தட் தான் இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். இந்த ரெசிபி ஈஸியா நம்ம கிச்சன்ல இருக்கிற ingredients-ஐ வச்சே பண்ணிடலாம். சோ அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 1.5 கப் கடலை மாவு, 2.5 கப் சுகர், அதோட 350 ml ghee நான் எடுத்துக்கிறேன். நான் மெஷர்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண கப்போட அளவு வந்து இதுதான். அதுக்கப்புறம் 250 ml தண்ணியும் a pinch of baking sodaவும் இதுக்கு நமக்கு எடுக்கணும். இப்போ ஒரு கடாயில 2 டீஸ்பூன் ghee ஊத்தி நம்ம எடுத்துக்கிற கடலை மாவை ஒரு நல்ல அரோமா வரந்தனையும் ஃப்ரை பண்ணணும். இப்படி ஃப்ரை பண்ணுறனால அந்த கடலை மாவில் உள்ள ரா ஸ்மெல் போயிடும். அதனால நம்ம மைசூர் பாக்கோட ருசி வந்து இன்னும் கூடுதலாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண மாவை ஒரு சல்லடையில் வச்சு லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இந்த டைம் வந்து நீங்கள் பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம சலிச்சு எடுத்த மாவு வந்து இந்த மாதிரி தான், எந்த லம்ப்ஸும் இல்லாமல் இருக்கணும். மைசூர் பாக் பண்ணுறதுக்கு எப்போவுமே அடி கனமான பாத்திரம் இல்லைன்னா ஹார்ட் அனடைஸ்டு பேன் யூஸ் பண்ணுங்கள். இப்போ அந்த பேனில் நம்ம எடுத்துருக்கிற 250 ml வாட்டரையும் 2.5 கப் சுகரையும் சேர்த்து ஒரு சுகர் சிரப்பு மேக் பண்ண போகிறோம். நாம் எடுத்துருக்கிற சுகர் வந்து தண்ணியில் கரைந்தனையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சுகர் சிரப்பு நல்லா கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பாகு கொதிச்சிட்டு இருக்கும் போது ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் பாவோட கன்சிஸ்டன்சி அப்பப்போ செக் பண்ணணும். இந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரந்தனையும் இந்த பாகை நல்லா கொதிக்க விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாகை வந்து தண்ணியில் ஊற்றி செக் பண்ணும் போது அது நல்லா கரைஞ்சிருச்சு. ஸோ நம்ம பாகு இன்னும் ரெடி ஆகலை. ஸோ இன்னும் கொதிக்க விடணும். பாகு சைடில் கொதிச்சிட்டு இருக்கும் போது நாம் எடுத்துருக்கிற 350 ml கீயை ஒரு இள சூடில் வச்சு வார்ம் பண்ண விடுங்க. ஏன்னா லேட்டராக நம்ம கீ வந்து ஹாட்டாக இருந்தால் தான் மைசூர் பாக் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இப்போவே நீங்கள் ஃப்ளேமில் சிம்மில் வச்சு ஆன் பண்ணிவிடுங்க.
இப்போ வந்து ஒரு ட்ரேல கீயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ட்ரே யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ட்ரேயை இந்த மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாகு வந்து 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. அதை ஒரு பவுலில் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த சுகர் சிரப் வந்து கரையாமல் அடியில் இருக்கும். இப்போ நம்ம எடுத்துருக்கிற கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் அட் அ டைமாக மாவை போட்டுட்டிங்கன்னா லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நமக்கு எப்போவுமே இன்னொரு பர்சன் ஹெல்ப் பண்ணான்னா ரொம்ப சுலபமாக இருக்கும். ஸோ அதுக்கு என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு இன்றைக்கி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. மேக் ஷூர் உங்கள் கீயை வந்து சைடில் லோ ஃப்ளேமில் ஹாட்டாகவே வச்சுருங்க. நம்ம சேர்த்த கடலை மாவு வந்து சுகர் சிரப்பில் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கீயை ஊற்றிட்டே வரணும். கீ நல்லா ஹாட்டாக இருந்தால் தான் நம்ம மைசூர் பாவோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் இந்த மைசூர் பாக் தயார் பண்ணுறதுக்கு ஃபுல்லாகவே கீ தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தால் கொஞ்சம் கீயும் நீங்கள் ஆயிலும் மிக்ஸ் பண்ணியும் சேர்க்கலாம். கீ வந்து நல்லா ஹாட்டாக இருந்தால் தான் நம்ம மாவில் ஊற்றும் போது அந்த மாதிரி ஒரு ஃபோமியாக வரும். அதுக்கப்புறம் இது ஹாட்டாக இருக்கிறனால இந்த மைசூர் பாக் மாவு வேகிறதுக்கும் அது ஹெல்ப் ஆகும். மாவை நீங்கள் நல்லா கிண்டிகிட்டே இருக்கும் போது அப்பப்போ நம்ம சூடான கீயும் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். இந்த மாவோட ஃபைனல் ஸ்டேஜ் நம்ம எப்படி இருக்கும்னா ஒரு திக்காகவும் இருக்கும். அதே மாதிரி அந்த பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும். ஃப்ளேமை வந்து கொஞ்சம் மீடியம்லேயே வச்சு பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாவு கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக இறுகி வந்துக்கிட்டே இருக்கு.
எனக்கு இந்த ஹோலாக இந்த மைசூர் பாக் பண்ணுறதுக்கு ஒரு 45 minutes டைம் எடுத்தது. நம்ம மைசூர் பாக் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. இப்போ நம்ம எடுத்துருக்கிற ட்ரேயில் ஹாட்டாக அதை ஊற்றி மீதி இருக்கிற கீயவும் மேலே ஊற்றி விடுங்க. ஒரு 2 to 3 minutes வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் தேவையான அளவு ஸ்லைஸ் பண்ணி விடலாம். மைசூர் பாக் வந்து நீங்கள் எப்படினாலும் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். பிக் பீசஸாக வேணுனாலும் போட்டுக்கலாம், இல்லை ஸ்மால் பைட் சைஸ் வேணுனாலும் நீங்கள் அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுவையான மைசூர் பாக் ரெடி ஆயாச்சு. மைசூர் பாக் பண்ணுறது எப்போவுமே ஒரு கடினமான வேலைன்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் இந்த அளவையும் கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் ஓரளவு ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும் போது அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷனும் ருசியும் தனியாக தான். அதனால் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் மைசூர் பாவோடைய டெக்ஸ்சரை காமிக்கிறேன். இது வந்து மேலே கிறிஸ்பியாகவும் கீழே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். குட் லக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் and bye for now. If you'd like to see more videos from me, please don't forget to like, share and subscribe.